guests, South Indian Chefs Association சிகா சார்பிலே நடைபெறுகிற இந்த உணவு திருவிழா காம்படிஷனில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற சிகா அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அன்பிற்குரிய செஃப் சீதாராம் பிரசாத் அவர்களே, சிகா அமைப்பினுடைய பிரசிடென்ட் பெருமதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் செஃப் கே தாமோதரன் அவர்களே, இந்தியன் செலிபிரிட்டி செஃப் பத்மஸ்ரீ செஃப் சஞ்சீவ் கபூர் அவர்களே, IFCA பிரசிடென்ட் செஃப் மஞ்சித் சிங் கில் அவர்களே, IFCA ஜெனரல் செக்ரட்டரி செஃப் விஜயபாஸ்கரன் அவர்களே, நியூ டெல்லி ITPO அமைப்பினுடைய OSD லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் கொண்டில்யா அவர்களே, ஆச்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் மதிப்பிற்குரிய பத்மசிங் ஐசக் அவர்களே, பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்றிருக்கிற தலை சிறந்த சமையல் கலையிலே சாதனை படைத்திருக்கிற விருந்தினர்களே, இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட பத்மஸ்ரீ டாக்டர் செஃப் தாமோதரன் அவர்களுக்கும், அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி செஃப் சீதாராம் பிரசாத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுதலை, வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ செஃப் தாமு அவர்கள் கின்னஸ் உலக சாதனையை நிகழ்த்தி காட்டியவர். தமிழ்நாடு அரசின் சார்பில் 2008 மற்றும் 2011 ஆண்டுகளிலே பள்ளிகளிலே பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த உணவு வழங்கிட ஒரு சிறப்பு குழு அமைத்து அந்த குழுவிலே பணியாற்றி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சிறந்த உணவை தருவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டவர். 2021ஆம் ஆண்டு நம்முடைய செஃப் தாமு அவர்கள் லண்டனிலே உலக தமிழ் அமைப்பால் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர். இத்தகைய சிறப்புகளை கொண்ட செஃப் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள் சிகா அமைப்புக்கு தலைமை வகித்து நடத்துவது பெருமைக்குரியது. சிகா அமைப்பு சமையல் நிபுணர்களின் லாப நோக்கமற்ற தன்னார்வலர்களை கொண்ட அமைப்பாகும். உலகெங்கிலும் உள்ள சமையல் நிபுணர்களின்
உச்ச அமைப்பான உலக சமையல் கலைஞர்களுடன் இந்த அமைப்பு இணைந்திருப்பது சிறப்பான அம்சமாக இருக்கிறது. நம் தமிழ்நாட்டிலே சர்வதேச அளவில் விருந்தோம்பல் மற்றும் சமையல் கலையில் தரத்தை மேலும் உயர்த்தும் இந்நிகழ்ச்சியிலே பல்வேறு நாடுகள், குறிப்பாக மொரீஷியஸ், மலேசியா, ஆஸ்திரேலியா, வியட்நாம், மாலத்தீவுகள் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து சமையல் கலைஞர்கள் பங்கெடுத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. இன்றைய தினம் இங்கு நடைபெறும் இந்த 7வது தென்னிந்திய சமையல் கலை வல்லுநர்கள் சங்கத்தினுடைய அமைப்பின் சார்பிலே நடத்தப்படுகிற சமையல் போட்டி மற்றும் கண்காட்சி உலகெங்கும் உள்ள சமையல் கலைஞர்களின் திறமைகளை பறைசாற்றுகிற விதத்திலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும். இந்த போட்டியிலே வெளிநாடுகளைச் சேர்ந்த 22 நடுவர்கள் சிறந்த சமையல் கலைஞர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே மெடல், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் என்று பரிசுகளாக வழங்கப்பட இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறைகளிலும் ஒரு சிறந்த நிர்வாகத்தினை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது வேளாண்மை துறையாக இருந்தாலும், தொழிலாளர்களாக இருந்தாலும், நெசவாளர்களாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், சிறு தொழிலாக இருந்தாலும், அதுபோல இந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சி, சமையல் கலை என்று, சுற்றுலா என்று எல்லாவற்றையும் ஊக்கப்படுத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். சுற்றுலாவை ஊக்கப்படுத்துகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச தரத்திலான 300 சுற்றுலா தலங்களை அமைத்திட வேண்டும், சுற்றுலா பயணிகள், ஆர்வலர்கள் அதை கண்டுகளித்திட வேண்டும் என்று சுற்றுலா கொள்கையினை உருவாக்கி தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே தொழில்துறை மிக சிறந்து விளங்குகிறது. அதுபோல எக்கனாமிக் குரோத் என்பது இந்தியாவிலே இருக்கிற எல்லா மாநிலங்களையும் ஒப்பிடுகிற போது 11.19% அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி பெற்று திகழ்கிற நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் அவர்களுடைய அயராத உழைப்பு, ஓய்வில்லாத பணி, அவருடைய சிந்தனை ஆற்றல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான உணவு போட்டி திருவிழாவில் மிக எழுச்சியோடு பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சியினை எடுத்திருக்கிற நம்முடைய பத்மஸ்ரீ செஃப் பெருமதிப்பிற்குரிய சிக்கா அமைப்பினுடைய தலைவர் தாமு அவர்களுக்கும், அதேபோல நம்முடைய சிக்கா அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி சீதாராம் பிரசாத் அவர்களுக்கும்
இந்த நேரத்தில் பாராட்டி தமிழ்நாட்டிலே அதுவும் குறிப்பாக சென்னையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலம் சர்வதேச அளவிலே விருந்தோம்பல் மற்றும் சமையல் கலை தமிழ்நாட்டிலே எவ்வளவு சிறந்து இருக்கிறது என்பதை உணர்த்துகிற வகையில் இந்த காம்படிஷன் நடைபெறுவது பாராட்டுதலுக்குரியது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறுகிறது. இது வெற்றிகரமாக இந்த போட்டிகள் நடந்து அனைவரின் பாராட்டுதலையும் பெற வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலே இதயபூர்வமாக வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஷெஃப் தாமு, தி பிரசிடென்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் ஷெஃப் அசோசியேஷன். இன்றைக்கி சூப்பரான ஒரு நோட்டோடு ஆரம்பிச்சது. இனாக்ரேஷன் நடந்துச்சு. மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஷெஃப் சஞ்சீவ் கபூர், MS Gill, as well as the ITO chairman, and also Mr. Thomas Googler, Chef Rake, எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அண்ட் தீஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆக்சுவலாக ஐ ஜஸ்ட் ஃபுல்லி அண்ட் கிவ் எ கிரெடிட் டு சீதாராமன் along with the team who have really done it so good. அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுன்னா இந்த சிக்கா காம்படிஷன் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காது. ஸோ மச் ஆஃப் ஒர்க் தேவ் பீன் டூயிங் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் 6 months. வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இறங்கிருக்கு. இதில் என்ன சந்தோஷம்னா ஏஷியாலேயே பிக்கெஸ்ட்டு ஒலிம்பியாடாக இது இருக்க போகுது. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 6 கண்ட்ரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் அண்ட் ஆஸ்திரேலியா as well as மொரீஷியஸ் அண்ட் மால்தீவ்ஸ் 6 கண்ட்ரியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சீகா காம்படிஷன் 3500 பேருக்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த 3 நாளில் 22 கேட்டகரி இருக்கும்போது இந்த 22 கேட்டகரியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் as well as ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இட். வி ஹேவ் அ லைவ் குக்கிங் ஆல்சோ. இதில் அதுலேயே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் as well as for the professional chef who can develop their growth as well as a career in this field. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ ரியலி தேங்க் ஆல் த ஷெஃப்ஸ் who are really involved with this as supporting, and also the students who are really participating, the college principals and others for their interest here. I wish the students all the best. நம்மளை பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ் கொடுக்குறோம். வின்னிங் ஆர் லூசிங் இஸ் இம்மெட்டீரியல். பார்ட்டிசிபேஷன் இஸ் அ வினர். என்னை பொறுத்தவரையிலும் அந்த 3500 பேருமே வின்னர்ஸ் தான். கோல்டு மெடல் வாங்குறாங்கன்னு இல்லையோ, இங்கே வந்து நின்று ஆன்சர் பண்ணி அதை மார்க் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் வின்னர்ஸ். பட் ஸ்டில் ஐ ப்ரே காட் அண்ட் ஆல் தி பார்ட்டிசிபென்ட் ஷுட் ஹேவ் குட் லக் and their career should be good. அவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும். தட்ஸ் த மோர் மோட்டோ. இவங்க நம்மளே ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒர்க் ஷாப் ட்ரைனிங் கொடுத்தோம் பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை, இது கொச்சின் அண்ட் சென்னைக்கு. ஸோ அதிலேயே வந்து திமுத்துன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஷெஃப் வந்து ட்ரெயின் பண்ணார் அவங்க கூட ஒரு டீமோட. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா டோட்டலி டு மோட்டிவேட் த சில்ட்ரன் who are studying in the catering college. அதுதான் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் டு the entire SICA again, and as a president of the association I really take opportunity to thank all SICA members, SICA board members and SICA staff for working here. Thank you so much.